ஸ்ரீ ஜெயந்திரா கல்வி குழுமத்தின் 2026 ஆண்டு விழா சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு. காஞ்சி பல்கலைக்கழக துணைவேந்தர் பங்கேற்பு. திருநெல்வேலி திருநெல்வேலி பாளையங்கோட்டை விஹிஎம்னு சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயந்திர சுவாமிகள் வித்யா கேந்திரா CPSUE பள்ளி வளாகத்தில் ஸ்ரீ ஜெயந்திரா கல்வி குழுமங்களின் ஆண்டு விழா 2026 பிப்ரவரி 28, 2026 சனிக்கிழமை அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. தொடக்க விழா. இவ்விழாவிற்கு ஸ்ரீ ஜெயந்திரா கல்வி குழுமங்களின் தாளாளர் திரு ஜெயந்திரன் B. மணி அவர்கள் முன்னிலை வகித்தார். பள்ளி முதல்வர் திருமதி ஜெயந்தி ஜெயேந்திரன் அவர்கள் தலைமை தாங்கினார். விழாவின் தொடக்கமாக திருமதி மல்லிகா அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து தாளாளர் திரு ஜெயேந்திரன் B. மணி அவர்கள் அறிமுக உரை ஆற்றியதுடன் பள்ளியின் கடந்த ஓராண்டு கால சாதனைகள் குறித்த ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார். சிறப்பு விருந்தினர்கள். இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கலந்து கொண்டார். கௌரவ விருந்தினர்களாக ரீடெயில் சொல்யூஷன்ஸ் அண்ட் லேர்னிங் டெக்னாலஜிஸ் ரீட்டெயில் சொல்யூஷன்ஸ் அண்ட் லேர்னிங் டெக்னாலஜிஸ் LLP நிறுவனத்தின் கூட்டாளர் முனைவர் கிப்சன் வேதமணி அவர்களும், காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா நிகர்நிலை பல்கலைக்கழகம் பேராசிரியர் திரு வெங்கடராமன் அவர்களும் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மாணவர்களின் திறமைகளை பாராட்டி பேசியதுடன் அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். விருதுகளும் கௌரவிப்போம். கல்வி மற்றும் இதர துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு விழாவில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. 1, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகள் மருத்துவ படிப்பிற்கான NEET, NEET மற்றும் பொறியியல் படிப்பிற்கான IIT, JEE, IITG போன்ற தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள். 3. கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கி தற்போது அரசு பணிகளில் சேர்ந்துள்ள பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கலை நிகழ்ச்சிகள். மாணவர்களின் கலைத் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் தொடக்கமாக புஷ்பாஞ்சலி நாட்டியம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறுவர்களின் விறுவிறுப்பான நடன நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. கலை நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பாக லயன்ஸ் ஃபீஸ்ட் என்னும் பிரம்மாண்ட நாட்டிய நாடகம் அரங்கேற்றப்பட்டு அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது. நிறைவு விழா. விழாவின் இறுதியில் பொறியாளர் சுவாமிநாதன் சந்திரமௌலி அவர்கள் நன்றியுரை ஆற்றினார். இவ்விழாவிற்கான சிறப்பான ஏற்பாடுகளை தாளாளர் திரு ஜெயேந்திரன் B. மணி, முதல்வர் திருமதி ஜெயந்தி ஜெயேந்திரன், டாக்டர் ஜீவாலா சுவாமிநாதன், பொறியாளர் சுவாமிநாதன் சந்திரமௌலி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். In computer science. Srivalli's parents receiving the award on her behalf. ஸ்டார்ட் பண்ணி எத்தனையோ அவர் பண்ணியிருக்கார். அவர் தய இருந்தா உள்ளம் இருக்கிறவர். அவருடைய பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது மட்டுமே இல்லை, அவர் ஒரு யூனிவர்சிட்டி, காஞ்சிபுரத்தில் யூனிவர்சிட்டி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா. இந்த யூனிவர்சிட்டி இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. காஞ்சிபுரம் என்பது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். காஞ்சிபுரம் பழைய காலத்திலிருந்தே ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாடுக்குள்ள மட்டுமே இல்லை, இந்த சவுத் இந்தியாவிலே காஞ்சிபுரம் என்றது ரொம்ப பெருமை. புராண காலத்திலிருந்து பழைய காலத்திலிருந்து ரொம்ப பெருமை உள்ள ஒரு நகரம். அந்த நகரத்திலே ஒரு யூனிவர்சிட்டி, அங்கே பௌத்தம், ஜெயினம், இன்னும் நிறைய ரிலிஜியன்ஸ் எல்லாமே அங்கே இப்போ கூட இருக்கு.
இப்போ கூட இருக்கும் மட்டத்தை சுற்றி நிறைய ரிலிஜியன்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே சேர்ந்து இங்கே ஒற்றுமையா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் அந்த நாட்டிலே முன்னால ரொம்ப இப்போ ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டிஸ் என்ன தமிழ்நாட்டு இந்தியாவிலேன்னு பார்த்தா நலந்தா, தக்ஷசிலா என்றது 2 பேர், விக்ரம்சிலா என்றது இந்த பேர் எல்லாமே நமக்கு கூகுளில் சர்ச் பண்ணாலும் தெரியும். பட் அதுக்கும் முன்னால காஞ்சிபுரத்திலே கட்டிகாஸ்தானம் என்ற பேரில் ஒரு யூனிவர்சிட்டி இருந்தது பழைய காலத்தில். அந்த யூனிவர்சிட்டிக்கு இருக்கிற ஒரு கல்வெட்டுகள் ஜஸ்ட் ஹிஸ்டரி சில புக்ஸில் மென்ஷன் பண்ணி இருக்கு, அவ்வளோதான். ஸோ நம்ம சவுத் இந்தியாவுக்கு திருப்பி அந்த மாதிரி ஒரு பெருமையுள்ளன்னா பழமையான வித்யைகள் நிறைய இருக்கு, ஆயுர்வேதம் இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாமே பழமையான வித்யைகள் எல்லாமே கொண்டு வரணும். அது கூட சேர்ந்து இந்த புதுமையான வித்யைகள் கூட இன்ஜினியரிங், MBA, MCA இதெல்லாமே கூட கொண்டு வந்து இந்த 2னுடைய சேர்க்கை. ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, டாக்டர், மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது எல்லாமே இந்த நம்ம இந்தியன், முதல்ல நம்ம இந்தியன் என்றது அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த இந்தியனிசம் இது விட்டுட்டு, இந்த நேட்டிவிட்டி விட்டுட்டு வெளியே போன உடனே இந்தியாவும் பேரண்ட்ஸும் எல்லாமே அவங்க நெக்லெக்ட் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேசபக்தி இருக்கணும், நல்ல பண்பாடோட இருக்கணும். அதுதான் நம்ம கல்ச்சர் தான் நம்ம இந்தியாவுக்கே பெருமை. அந்த கல்ச்சர் அவங்களுக்கு தெரியணும் என்றதுக்காக இந்த மாடர்ன் எஜுகேஷன், இந்த ஓல்டு கல்ச்சர் இதெல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்க இன்ட்ரெஸ்டடாக வர மாதிரி, அது இம்போஸ் பண்ணுறது இல்லை, அது அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு புத்தி விகாசம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்க. மகாபெரிவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அவருக்கு நடமாடும் தெய்வம் என்ற பேர் கூட இருக்கு. அவருடைய 100வது ஜெயந்தி, அந்த 100வது வருஷம் கனகாபிஷேகம் பண்ணாங்க அவருக்கு. அந்த கனகாபிஷேகம் பண்ணும்போது அப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் PV நரசிம்மராவ் ஐயா வந்து அந்த யூனிவர்சிட்டி அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அன்னிலிருந்து 1993 அன்னிலிருந்து இதுவரை அதில் 50 கோர்ஸ் மேலே நிறைய கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பிரதானமாக இன்ஜினியரிங் இதெல்லாமே இருக்கு. அது தவிர இப்போ ரீசெண்டாக லா கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லா ஆன்வீக்ஷதி என்ற பேரில் ஒரு லா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த லா கோர்ஸ் ஓன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே லா கோர்ஸ் என்றது இப்போ இருக்கிற பெரியவா சொல்லி அது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆயுர்வேதா இருக்கு, அலைடு ஹெல்த் சயின்சஸ், இந்த ரேடியாலஜி, டயாக்னிஸ்டிக் டெக்னாலஜி, இதெல்லாமே நிறையா, ஃபிசியோதெரபி, இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாமே கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாமே. இந்த +2 முடிச்சு எங்கே நம்ம படிக்கணும் என்றது அந்த மாதிரி ஒரு யோசனை வரும்போது இந்த யூனிவர்சிட்டி பற்றி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அங்கே மெரிட் நல்ல மார்க் வந்தவங்களுக்கு நிறைய மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஓன்லி வெஜிடேரியன் மீல்ஸ் ஓன்லி we allow. அதனால் நோ ரேகிங், நோ ப்ராப்ளம். பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப சேஃப்டியான பிளேஸு. அந்த மாதிரி பெரியவா எப்பவுமே அவர் வந்து அதை பார்த்துட்டே இருப்பார், என்ன நடக்கிறது என்னன்றது. அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது பற்றி பெருமைப்படணும். Cute, wonderful, and we are all happy, wonderful, excellent children. Very sweet, very nice. Thanks for the Japanese. Domo arigato. Thank you very much. Sila
losing my way. Oh, so where should I go? Shinjuku so big. I thought I more. You speak Japanese. What can I do? Where should I go? Sumimasen, I foreigner. I don't speak Japanese, but I love ramen tempura. When you say arigato, konbawa, I say Suzuki Yamaha.